பிதாவே, இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம், இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். தெய்வமே, நீருடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசுங்க. மனிதன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்பதை நாங்கள் வாசித்திருக்கிறோம். நீர் எங்களோடு பேசியிருக்கிறீர். நம்முடைய வாயின் வார்த்தைகளால் எங்களை நிரப்புங்க, எங்களை மாற்றுங்க, எங்களை செழிப்பாக்குங்க, எங்களை குறைவுகளை சுட்டி காட்டி எங்களை திருத்துங்க. உங்களுடைய சமூகத்தை நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். எடுத்து வாசிப்போம். எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 31வது அதிகாரம் 14வது வசனம். ஆமென். ஆண்டவர் இந்த மாதம், இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு தேவன் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம் என்னன்னா, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். ஆமென். அப்ப ஆண்டவர் நம்மை திருப்தியாக்க விரும்புகிறார். ஆண்டவர் நம்முடைய ஜனங்கள், நாம் யார் என்றா வேர் பிரிக்கப்பட்ட ஜனம். நம்ம ஆண்டவர் குறிப்பிட்ட நோக்கத்துக்காக நம்ம தேவன் பிரிச்சிருக்கிறார். ஆமென். அப்ப வேதத்துல இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வேர் பிரித்து அவருடைய வாழ்க்கையில எப்படியாப்பட்ட நன்மைகளை, அற்புதத்தை, விடுதலைய, ஆசீர்வாதத்தை, உயர்வை, அவங்க வாழ்க்கையில எப்படி வித்தியாச விதமான அற்புதத்தை எல்லாம் செய்தார் என்பது எதற்குனா, அந்த ஜனம் சொல்லுது, நீங்கள் என் ஜனம் ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் தம்முடைய ஜனமாய் இஸ்ரவேல் ஜனங்களை பிரித்தெடுத்ததுனால அந்த ஆபிரகாமுடைய காலம் முதற்கொண்டு இப்ப வரைக்கும் இஸ்ரவேல் தேசத்துக்கு தேவன் செய்கிற நன்மையையும் ஆசீர்வாதத்தையும் விடுதலையும் கணக்கிட முடியாது, கிரகிக்க முடியாது. ஆமென். இது வரைக்கும் முடியாது. நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு யுத்தம் நடந்து முஸ்லிம் நாடுகள் எல்லாம் சேர்ந்து 10 நாடுகளுக்கு மேற்பட்டு சேர்ந்து, இஸ்ரேல் என்பது சென்னையை காட்டில சின்ன பட்டணம், கரெக்ட்ல, மிக சின்ன பட்டணம். அந்த பட்டணத்தை அடிக்க மிகப்பெரிய ஆலோசனை பண்றாங்க. அந்த தலைவர்களா சொல்றாங்க, டைம் பிக்ஸ் பண்ணாங்க, இத்தனை மணிக்கு நான் போற தொடங்குறேன், இஸ்ரேலே இல்லாம ஆயிடும் சொல்லிட்டு எல்லா முஸ்லிம் கண்ட்ரிஸ் சேர்ந்து இஸ்ரேலுக்கு பயமுறுத்தினாங்க. இஸ்ரேல் அமைதியா இருந்தது. அவங்க சொன்ன நேரத்துக்கு முன்னாடி இஸ்ரேலே போற தொடங்கிச்சு. அவன் எந்த நேரத்துல போற தொடக்குவான்னு சொன்னாலும் அந்த நேரத்துல போற முடிச்சு அந்த தேசத்தை அழிச்சிச்சு. அவங்கள அழிப்பேன்னு சொன்னவன் இல்லாம போயிட்டான். யாரு அழிச்சிடுவான்னு சொன்னாலும் இஸ்ரவேல் இருந்தது. அதுதான் வசனம் சொல்றது, இஸ்ரவேலுக்கு தேவன் செஞ்ச தயவு மிக பெரியது. அப்போ வசனம் சொல்லுது, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள்னா, அந்த நன்மைக்கு எபிரேய வார்த்தையில தயவு கூட ஒரு வார்த்தை வச்சிருக்கிறார். அப்ப ஆண்டவர் உங்களுக்கு வித்தியாச விதத்துல தயவு காட்டுவாரு. தேவனுடைய தயவு உங்க வாழ்க்கையில இருக்குமானா, தேவனுடைய இரக்கம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்குமானா, தேவனுடைய ஃபேவர் உங்க வாழ்க்கையில இருக்குமானா, உங்க வாழ்க்கையில தேவன் வித்தியாச விதமாய் அனுகூலமாய் உங்களை நடத்துவார். இல்லையா? உங்க குடும்பத்தை தேவன் நடத்துற விதம் வித்தியாசமா இருக்கும். உங்களுடைய பிள்ளைகளை தேவன் நடத்துற விதம் வித்தியாசமா இருக்கும். உங்க பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துற விதம் வித்தியாசமா இருக்கும். நீங்கள் எட்டாத உயரத்தை, நீங்க பார்க்காத தூரத்தை, நீங்க பார்க்க முடியாத உச்சிதத்தை உங்க பிள்ளைகள் காண்பார்கள், நீங்கள் காண்பீர்கள். ஆமென். அப்ப ஏன் அதெல்லாம் முடியும்னா, ஆண்டவர் சொல்ல வேற ஒண்ணும் சொல்ல, என் பிள்ளைகளுக்கு, என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு, என் தாசனுக்கு, என் குமாரனுக்கு, என் குமாரத்துக்கு நான் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்றேன். ஆண்டவர் செய்ய நினைத்ததை ஒருவராலும் தடுக்க முடியாது. ஆண்டவர் உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்க விரும்பிட்டார்னு வச்சுங்களேன், யாராலையும் தடுக்க முடியாது. ஆமே. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு தெரியும். அப்ப என்னன்னா, உங்களை என்ன, நம்ம குடும்பத்தை, நம்முடைய பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உச்சிதங்களினால் நிரப்ப விரும்புகிறார். நன்மையினால் வாயை திருப்தியாக்க விரும்புகிறார். ஆமே. நான் நேற்று தினம் பேசினேன், நன்மையினால் வாயை திருப்தியாக்குவார். இப்ப ஜனங்களுக்கு நன்மையினால் வாயை திருப்தி ஆகுதுன்னா, பிரியாணி போட்டாவா, ஸ்வீட் குத்தாவா, இல்ல தலைவாழை இலை போட்டு 120 டிஷ்ஷை வச்சா திருப்தி ஆயிடுவாங்களா? இன்னைக்கு பிரியாணி சாப்பிட்டுருங்களேன், நாளைக்கும் பிரியாணி மேல ஆசை வரும். நாளைக்கு பிரியாணி சாப்பிட்டீங்களேன், நாளைக்கு ஆசை வரும். யாராவது நம்ம சாப்பிட்டு, நம்ம இன்னைக்கு பாசிங்களேன், நான்வெஜ்ஜா சாப்பிட மாட்டே இருப்பீங்க, நீங்க அப்படியே போனீங்கன்னா அப்படியே வாசனை, பிரியாணி வாசனை தூக்குனா எப்பதான் 21 நாள் முடியுமோன்னு அது மேல ஆசை வந்துடும். வாழ்க்கை எப்படின்னா, நம்ம வாயில சாப்பாடுனால திருப்தியாக்க முடியாது. ஆமே. இன்னைக்கு போதும், வயிறு ஃபுல்லா சாப்பிட்டீங்கன்னா இன்னைக்கு போதும், ஆனா நாளைக்கு தேவைப்படும்.
திருப்தி என்பதுன்னா தேவையில்லை, இதுக்கு மேல வேணாம், போதும் போதும் சொல்லிதான் திருப்தி. அப்ப நன்மையினால் வாயை திருப்தியாக்குவேன் என்று தேவன் வாக்கு பண்ணாருன்னா எப்படி நான் யோசிச்சேன். இஸ்ரவேல் ஜனங்கள் தாவீது சொன்னாரு, எப்படி இருக்கிறா தாவீது, இதுவரை நீர் நடத்தி வந்ததுக்கு நான் மாற்றணும். யாக்கோபு சொல்றாரு, கோலோட கையை புறப்பட்டு போனேன், வெறும் கையோடு கோலோடு நான் புறப்பட்டேன். ஆனா இன்னைக்கு வரும்போது பரிவாரங்களோடு ராஜாக்களின் சொத்து காட்டிலும் அதிகமான ஒரு சம்பத்தோடு நான் திரும்பி வந்திருக்கிறேன். ஏன்னு சொல்ல, நான் நல்லா இருக்கிறேன், இது ஆசீர்வதித்தார். அப்பா நினைச்சா அவனை ஆசீர்வதிக்க முடியாது, அம்மா நினைச்சா ஆசீர்வாதிக்க முடியாது. நீ பிள்ளைக்கு பல கோடி சொத்தை சேர்த்து வச்சாலும் புள்ள ஒரு நாள் அதை இழந்துருக்க சூழ்நிலை இருக்கும். ஒரே நாள் இழந்துடும், ஒரே நாள்ல எல்லாம் போயிடும், ஒரே நாள்ல எல்லாமே நடுத்தருக்கு வந்துடும். எத்தனையோ பேரை நான் வாழ்க்கையில பார்த்துட்டு இருக்கிறேன். ஆனா தேவன் ஆசீர்வதித்தாரானா உன் தலைமுறை தலைமுறையாய் கர்த்தருடைய ஆசீர்வாதத்துல நிலை நிற்கும். ஆமென், அல்லேலூயா. என்ன சொல்ல முடியும், வாய் திருப்தியா சொன்னா எப்படி இருக்கிறேன், நல்லா இருக்கிறேங்க. சொல்லுங்க, உன் பிள்ளை எப்படி இருக்கிறான், என் பிள்ளை எப்படி இருக்கிறான். நீ என்ன சொல்ல, என் பிள்ளை ப்ராப்பர்ட்டா இருக்கிறான், பிள்ளை ஊழியக்காரனா இருக்கிறான், என் பிள்ளை கடவுள் உயர்ந்த இடத்துல வேலையை அமர்த்துகிறாரு, என் பிள்ளை ஐஏஎஸ்ஆ இருக்குது, என் பிள்ளை கவர்மெண்ட்ல உத்தியோகத்துல இருக்குது, என் பிள்ளை நல்லா இருக்குது. இப்படிதான் வாயை திருப்தியாக்குவார். உன் பிள்ளைய குறிச்சு வெக்கப்பட்ட ஒரு நாள உன் பிள்ளை எப்படி அந்த இடத்துல கூனி குறுகி, ஐயோ என் பிள்ளைய குறிச்சு நான் சொல்ல முடியலையே ஏங்கி கொண்டிருக்கிற உன் வாயை ஒரு நாள் திருப்தியாக்கணும். என் பிள்ளை நல்ல பிள்ளைங்க, நல்ல பிள்ளைன்னு விட்டு கொடுக்காம சொல்லுது வேற, உண்மையாய் மனதார சொல்லுது வேற. என் பிள்ளை நல்லாவே இருக்குது இன்னைக்கு, யாரு, என் கடவுள் மாத்தி இருக்கிறாரு. அப்ப நன்மையினால் வாயை திருப்தியாக்குவேன் எப்படி சொன்ன தேவன் இப்படிதான் ஆக்குவார். குறைவாகிறியா, குறைவில்லை. நீங்க பாத்தீங்கன்னா ஊழியத்தை அனுப்பும் போது அப்போஸ்தலர்கள் திரும்பி வந்து ஏதாவது குறைப்பட்டீங்களா, நாங்க ஒண்ணுத்துக்கும் குறைப்படல, இதுதான் திருப்தி உள்ள வாழ்க்கை. சாப்பாடுக்கு குறைப்பட்டியா, இல்ல. தண்ணிக்கு குறைப்பட்டியா, இல்ல. எந்த ஒரு காரியத்துக்கு குறைப்பட்டியா, இல்ல. ஏன், கர்த்தரே நடத்தி கொண்டிருக்கிறார். வாய திருப்தியா இந்த நன்மையால் திருப்தியா சொல்லுவேன், குறைவு இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இனிமாகுது, உன் சரீரம் நல்லா இருக்குதா, வயசான காலத்துல யாராவது உங்க ஃப்ரெண்டு வச்சு சொல்றாங்க, முட்டு வலிக்குது, கால் வலிக்குது, முது வலிக்குது, அது இருக்குது இது இருக்குது சொல்லும் போது அந்த வயதான வயது காலத்துல நீ சொல்லுவ, ஆண்டவர் என்ன சுகபத்திரமாய் வைத்திருக்கிறார். இன்னைக்கு நான் நடக்கிறேன், இன்னைக்கு நான் ஓடுறேன், இன்னைக்கு உட்காடுறேன், இன்னைக்கு நல்லா இருக்கிறேன். ஒரு பெரிய கோடீஸ்வரரோட இன்டர்வியூ நான் கேட்டேன், நீங்க நல்லா இருக்கிறீங்களா, நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். எதனால நான் நல்லா இருக்கிறேன் சொன்னா தெரியுமா, நான் உடம்புல சிக்கில்லாம இருக்கிறேன், நான் நல்லா இருக்கிறேன். என் பிள்ளைகள் வாழ்க்கையில நோய் இல்லாம இருக்குது, என் பிள்ளைகள் நல்லா இருக்கிறாங்க. நான் பண்ற பிசினஸ்க்கும் ஒரு நோய் இல்ல, சிக்கு இல்லாம நல்லா இருக்கிறேன். மூணுமே சிக்கு இல்லாம இருக்கு, நான் ரொம்ப நல்லா இருக்கேன்னு தான் வாயார சொன்னேன். ஒரு உலகத்தான் அப்படி சொல்லுவானா, என் தேவன் உங்களையே என்னை எப்படி சொல்ல வைப்பார். நீங்க சொல்லலாம், நான் குறைவில்லாம இருக்கிறேன், நான் நோய் இல்லாம இருக்கிறேன், நான் ஒன்றுக்கும் தேவை கையேந்தி நிக்காத ஒரு நிலைமையில தேவன் என்ன வச்சிருக்கிறாரு. நான் அப்படிதான் இருக்கிறேன், என் பிள்ளை அப்படிதான் இருக்குது, என் தொழிலும் அப்படிதான் இருக்குன்னு சொல்லி தேவன் அப்படியா உன்னை திருப்தியாக்குவார். தேவன் திருப்தியாக்குற தேவன். அல்லேலூயா. இப்ப எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் வேணும். அப்ப ஆண்டவர் சொல்ல, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். யாக்கோபுல ஒரு வசனம் சொல்லுது, நன்மையான எந்த ஈவோ பூரணமான எந்த வரமோ பரத்திலிருந்து உண்டாகி வருது. அப்ப தேவன் உங்களுக்கு ஒரு காரியத்தை கொடுப்பாரானா அது எல்லாமே நன்மைதான். தேவன் ஒரு காரியத்தை உங்களுக்கு கொடுக்கலையா அது எல்லாமே தீமைதான். ஆமே. அவ கோடி ரூபாய் கையில வந்தா அது நன்மைன்னு நினைக்காதீங்க, தேவன் கொடுக்கிற 1000 ரூபாயும் நன்மைதான். அல்லேலூயா. பல கோடிகளை சம்பாதிக்கிற மனிதர்களை எனக்கு தெரியும், பர்சனலா தெரியும். அவங்க எத்தனை கோடி சம்பாதிக்கிறாங்களோ அத்தனை கோடி அவங்க வட்டிகள். கடன் வாங்கி பிசினஸ் பண்ற ஆட்கள் இருக்கிறாங்க, கடன் வாங்கி கார்ல போற ஆட்கள் இருக்கிறாங்க, கடன் வாங்கி ஃபாரின் டூர் போற ஆட்கள் இருக்கிறாங்க. இப்படியாப்பட்ட ஆட்கள் அவங்க பார்த்தா உலகத்துல செல்வந்தர்கள், பெரிய ஆளு, பல கோடி வட்டி கட்டின்னு இருப்பாங்க. ஒரு நாள் பிசினஸ்ல அவங்க எதிர்பார்த்த லாபம் வரலன்னா தலையில கை வச்சு உட்காந்துடுவாங்க. எப்படிதான் நடத்த போறோம்னு தெரியலையே. நம்ம கோடீஸ்வரர்களா இல்லாம இருக்கலாம், ஆனா கர்த்தர் நம்மள தலையில கைய வச்சுன்னு உட்கார அளவுக்கு வைக்கவே இல்லை. நன்மையினால் திருப்தி ஆக்கி வச்சுக்கிறார். சாப்பாடுக்குதா இருக்குது, மத்தவங்களுக்கு கொடுக்க வச்சிருக்கிறாரு, கரத்தின் கிரியை ஆசிரியர். நல்லா இருக்கிறேன், கர்த்தர் என்ன நன்மையாய் வைத்திருக்கிறார். ஆமே. ஆண்டவர்கிட்ட சொல்லணும், நீங்க போயிட்டு ஆண்டவரே எப்படிப்பா இருக்கிறேன்னா, ஆண்டவர்கிட்ட போய் சொன்னாலே, ஆண்டவரே அந்த அக்கா மாதிரி இல்ல, அந்த அண்ணன் மாதிரி இல்ல, என் கூட பிறந்தவங்க இவங்க மேல இருக்கிறாங்க, இவங்க கேட்டாக்காராங்க, இப்படி இல்ல அப்படி இல்ல அப்படின்னு சொல்லக்கூடாது. என்னை தேவனி நல்லா வைத்திருக்கிறேன், இந்த காலத்துல நீர் என்ன ஆசீர்வச்சு அப்படி ஆண்டவர்கிட்ட சொல்லும் போது ஆண்டவர் ஆசீர்வாதம் இன்னும் அளவுக்கு மாட்டார். ஆமே. அப்ப நம்ம உயர்த்துகிற ஒரு தேவன் இருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். தேவ ஜனமாகிய நாம் அவரிடத்துல என்ன பண்ணாலும் எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 27 அதிகாரம்
13வது வசனம், சங்கீதம் 27:13. ஆமென். இன்னொருத்தர் வாசிங்கள. என்ன சொல்றாருன்னா, நீ ஆண்டுடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசிக்காவிட்டால் கெட்டு போயிடுவேன். சங்கீதக்காரன் எழுதுறாரு. எப்படி எழுதுறாரு? ஆண்டவர் தருவாரு நம்புதானே நீ கெட்டு போயிடுவேன். என் ஜீவன் உள்ள தேசத்துல இந்த வாழ்க்கையில நான் நல்லா இருப்பேன் நீ நம்பலன்னா கெட்டு போயிடுவேன். என்னன்னா, கடவுள் என்ன ஆசீர்வதிப்பார் என்பதை நீங்களே நம்பலன்னா யாரு உங்க வாழ்க்கையை நம்ப முடியும்? நான் நல்லா இருப்பேன் நம்பணும். நான் அடிக்கடி என் வாழ்க்கையில நான் சொல்லுவேன் தான், நான் வேலை செய்யல இந்த காலத்துல நான் நல்லா இருப்பேன். யாருன்னா என்ன சொன்னா கூட என்ன சொல்லுவாங்க தெரியுமா? கஷ்டப்படுவேன் அது மாதிரி சொல்ல. நீங்க அது மாதிரி சொல்லாதீங்க. என்ன நான் நல்லா இருப்பேன் நீங்க சொல்லாதீங்க. அது மாதிரி நான் நல்லா இருப்பேன், நான் நல்லாதான் இருக்கிறேன்னு சொல்லுவேன். ஏன்னா நான் அதை நம்புறேன். நான் நல்லா இருக்கிறது என்பதை நம்புறேன். நான் அப்பதான் இந்த சத்தியத்தை அறிஞ்ச நாள்ல இருந்து அதான் சொல்லுவேன், நான் நல்லா இருக்கிறேன். நான் வேலையை விட்டு வரும்போது எங்க பாஸ் என்ன கேட்டாரு, சோத்துக்கு என்ன பண்ணுவேன்? நல்லா தானே உங்க சம்பளம் குத்திங்க வச்சுன்னு இருக்கிறேன், நல்லா தானே பார்த்துன்னு இருக்கிறேன், என்ன பண்ணுவேன்? நான் நல்லா இருப்பேன், அடல் பார்த்துப்பேன். அம்மே வந்தோடனே அவங்க நினைச்சா அவங்க சொத்து கஷ்டப்படுவேன், துணிக்கு கஷ்டப்படுவேன், மணிக்கு கஷ்டப்படுவேன் என்ன நினைச்சுக்கோ. இந்தியா வரைக்கும் 9 வருஷத்துக்கு மேல ஆச்சு, ஒரு நாளா நான் கஷ்டம்லாம் பட்டது இல்லை. அமே என் கையேந்தவும் ஆண்டவர் வைக்கல, யாரு வாசல்லையே நிக்க வைக்கல ஆண்டவர். அமே அத்தன் நடத்தினே இருக்கிறார். சில நன்மைகளை நானும் எதிர்பார்த்தேன், இவரிடத்துல இருந்து நன்மை வருமானம் எதிர்பார்த்தெல்லாம் இருந்திருக்கிறேன். ஆனா எதிர்பார்த்த நபரிடத்துல இருந்து வராது, எதிர்பார்க்காத தேவனிடத்துல இருந்து வரும். அன்றிலிருந்து நான் நம்பிக்கிற விஷயம் தான்மா ஆண்டவர் செய்வார். நான் நல்லா இருப்பேன். அப்ப நீங்க சொல்லணும், யாராவது நீ நல்லா இருக்க மாட்டேன் சொன்னா அவங்க கிட்ட பதில் சொல்லுவேன், நான் நல்லா இருப்பேன். எதனால நல்லா இருப்பேன்? நான் தேவனுடைய சனம், என்ன நல்லா வச்சுக்கிட்டு ஒருத்தர் இருக்கிறாரு. உங்க சொல்றீங்களே நல்லா உங்க வீட்டுக்கார நல்லா வச்சுக்கிறாரா கேட்பாங்களே, கல்யாணம் பண்ணி உங்க வீட்டுக்காரர் நல்லா வச்சுக்கிறாரா? நான் சொல்றேன், என் மனவாளன் இயேசு என்ன நல்லா வச்சுக்க. ஒரு ஆவிக்குரிய வெளிப்பாடோட நீங்க வாழணும். ஆமே ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்த ஒரு பொண்ணு கிட்ட என்ன சொல்றீங்க? உங்க வீட்டுக்காரர் நல்லா வச்சுக்கிறாரா? துணிமணி எல்லாம் வாங்கி கொடுக்குறாரா? நகை வாங்கி கொடுக்குறாரா? சோறு போடுறாரா? நல்லா சந்தோஷமா வச்சுக்கிறாரா கேக்குறீங்களே? அவர்கிட்ட கேட்கறது தேவையில்ல, அவர் நல்லா தான் வச்சுப்பாரு. இஸ்ரவேலின் தேவன், என் ஆத்ம நேசர், என் ஆத்ம மனவாளன் என்னை நல்லா வச்சுப்பார். ஆமென். அவர் வைராக்கிய வாஞ்சி ஓடுகிறார். நீங்க சொல்ல எங்க ஏசப்பா நல்லா வச்சிருக்கிறார். நீங்க போயிட்டு உங்க தேவனை புறஜாதிய கிட்ட வெகப்படுத்துறீங்க. எப்படி இருக்கீங்க? கஷ்டப்பட்டுக்கிறோம்பா. எப்படி இருக்கீங்க? சோத்துக்கே கஷ்டம். எப்படி இருக்கீங்க? வருமானம் வந்தா தான் அவன் சாப்பிடுவேன். எப்படி இருக்கீங்க? இப்படித்தான் அப்படி இப்படி பேசுறதுக்கும் உங்க வாழ்க்கையில உயர்வே வராது. எப்படி இருக்கிறேன்? ஆண்டவர் நல்லா வச்சுக்கிறேன். எப்படி வச்சுக்கிறேன்? ஆண்டவர் குத்து வச்சுக்கிறேன். எப்படி வச்சுக்கிறேன்? எது வரைக்கும் ஆண்டவர் கையேந்த விடல. இப்படி நீ அறிக்கை பண்ண நீ விசுவாசித்தால், நானும் தேவனுள்ள நான் அந்த நன்மையை எதிர்பார்த்து ஆண்டவர் நிரப்புவாருங்க, விட்டே கொடுக்க மாட்டேன். ஆண்டவர் அதான் சொல்றாரு, என் ஜனங்கள், அதே வார்த்தை, என் ஜனம், என் மகள், என் மகன், என் மனவாட்டி, எனக்காக ஆண்டவர் சொல்றாரு. எரிச்சல் உள்ள தேவன் ஒரு வசனம் இருக்கு வேதத்துல. எரிச்சல் தான் நான் சொன்னேன், எரிஞ்சு உழுவார் போல, அதே கோவப்படுவார் போல அப்படின்னு நினைச்சிருந்தேன். அப்புறம் ஒரு பைபிள் ஸ்டடில அதை குறித்து நான் படிக்கும்போது அந்த காரியங்கள்லாம் சொல்ல, எரிச்சல்னா பொசசிவ்னஸ் உள்ள தேவன். ஒரு கணவன் ஒரு மனைவிக்கு இருக்கிற, ஒரு மனைவி ஒரு கணவனுக்கு ஒரு உறவுல அந்த உறவை தாண்டி யார்கிட்ட பேசினா பொசசிவ்னஸ் வரும். ஒரு முறைப்பாங்க, ஒரு காரியம் இருக்கும், அப்படியே அட்டென்ஷன் மாறும். ஏன்னா அந்த பொசசிவ்னஸ், என் கணவன் எனக்குரியவன், என் மனைவி எனக்குரியவன், அந்த பொசசிவ்னஸ் அதான் சொல்ல எரிச்சல் உள்ள தேவன்னா, என் ஜனம் எனக்குரியது. ஆண்டவர் எரிச்சலாகிறேன், நீ கொஞ்சம் ஆண்டவர் செய்யலையே நான் கோவப்படுவேன், நான் நடத்துவேன். இதுவரைக்கும் உன்னை நடத்தினேன், முதிர் வயது இருக்க தாங்கினேன். பக்தன் சொல்லுவான், என்ன காரியம்னா, நான் என் காலமெல்லாம் திரும்பி பார்க்கிறேன், நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்காக அலைந்து திரிந்ததில்லைன்னு சொல்றாரு. ஏன்னா நீதிமானின் சந்ததியை தேவனே பாதுகாப்பா. நீ நினைச்சிருக்கலாம், என் பிள்ளைக்கு நான் இல்லைன்னா யார் சோறு போடுவா, நான் இல்லைன்னா என் பிள்ளைங்களை யாரு பாப்பா. நான்லாம் அது மாதிரி நினைச்சிருக்கிறேன். ஆண்டவரே, நான் இல்லைன்னா என் பிள்ளைங்களை யார் பாத்துப்பா? ஆண்டவர் தெளிவா ஒரு வசனம் காட்டாரு, நீ நீதிமானாயிரு, உன் ஆயுசுக்கு பின்னாடி உன் பிள்ளைகளை நான் பாத்துப்பேன். ராமே, யாருன்னா ஒருத்தர் என் கையில புச்சு குத்துரு, நான் சாவுற நேரத்துல கையில புச்சு குத்துரு பாத்துக்கன்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க? நான் அந்த நேரத்துல வாங்கிப்பாங்க. எனக்கே 2 புள்ள இருக்குது, நான் அந்த புள்ளைய பாத்துப்பேனா இந்த புள்ளைய பாத்துப்பேனா?
உன் மனசு கோணக்கூடாதுன்னு நான் வாங்கிக்கிறேன். ஏன்னா நீ சாகும் போது நிம்மதியா செத்துருன்னு தான் வாங்கியிருப்பான். ஆனா யாரும் பாத்துக்க மாட்டான். ஆனா தேவன் ஒருவர் இருக்கிறார் தெரியுமா? நீ நீதிமானா மாத்திரம் இரு, உன் காலத்துக்கு பின்பாக உன் பிள்ளைகளை ஆண்டவர் பொறுப்பெடுப்பார், கலைஞ்சு தெரிய விடவே மாட்டான். அப்ப நம்ம சொல்றாரு ஆண்டவர் இந்த நன்மையை தரேன்னு சொல்றாரு, உன் சந்ததிக்கு இந்த நன்மையை தர. நீ நம்ம இந்த பூமியில இருக்க முடியாது. நம்ம காலம் முடிச்சுன்னா நம்ம ஆண்டவர் கிட்ட போயிடுவோம். நம்ம காலத்துக்கு பின்பாக நம்ம சந்ததியை யார் பாத்துக்க முடியும்? நீ சொத்து சேர்த்து வைக்கிறதுனால, ஆஸ்தியை சேர்த்து வைக்கிறதா, அந்தஸ்தை சேர்த்து வைக்கிறதா உன் பிள்ளை வாழ்ந்து இருக்கும்னு நினைக்காத. நீ நீதிமானா வாழ், உன் பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்து இருப்பார். ஆமென். தலைமுறையா பாதுகாப்பார். ஆமென். என்ற ஒரு நீதிமான் நிமித்தம் இன்ன வரைக்கும் இஸ்ரவேலை பார்த்து நிக்கிறேன். தாவீது என்ற ஒரு நீதிமான் நிமித்தம் இன்ன வரைக்கும் யூதா கோத்திரம் நின்னுங்கன்னு இருக்குது. நீ நீதிமானாயிரு, நீ கர்த்தருக்கு பயந்துரு. ஆண்டவர் சொல்ல, என் ஜனங்களே நான் அளிக்கும் நன்மையினால் ஆண்டவர் திருப்தியாக்குவார். ஆமென். அப்ப எதிர்பாருங்க, தேவ சமூகத்துல போயிட்டு ஆண்டவர் சமூகத்துல ஆண்டவர் நீர் என்ன நல்லா வைப்பீர் என்ற எதிர்பார்ப்போடு போகணும். ஒரு ஆராதனை வரும்போது ஆண்டவர் என்ன தொடுவீர் என்ற எதிர்பார்ப்போடு வரணும். ஆண்டவர் சமூகத்துல வரும்போது என்ன சுகம் கொடுப்பீர் என்ற எதிர்பார்ப்பு, ஆண்டவர் என் வாழ்க்கையை நீ மாற்றுவீர் என்று வரணும். அப்படிதான் வரணும். உங்களுக்கு சொல்ற, எந்த சர்ச்சைக்கு போனாலும், எந்த மீட்டிங் போனாலும் இந்த கேட்டை பார்த்துட்டு போங்க. நான் சொல்லுவேன், வரும்போது கஷ்டத்தோட வந்திருக்கிறேன், வரும்போது நிந்தையோட வந்திருக்கிறேன், வரும்போது வியாதியோட வந்திருக்கிறேன், வரும்போது அவமானத்தை வந்திருக்கிறேன். ஆனா போகும்போது இந்த வாசல் வழியா நான் திரும்பவும் போவேன், வந்த பிரகாரம் போக மாட்டேன், தேவன் சகலத்தையும் மாற்றி அனுப்புவார் என்ற நிச்சயத்தோடு அப்படி வரணும். உள்ள பரிசுத்தவான்கள் இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. நீ ஒரு நுழைவாயில் வர தேவன் ஆராதிக்க வரையா சொல்லிட்டு வா, நீ முழங்கால் போட ஜபத்துல உட்கார சொல்லு, கண்ணீரோட இந்த முழங்காலுக்கு நான் உட்கார்றேன், ஜபத்தை முடிச்சுட்டு எழுந்துக்க சொல்லோ. இந்த வேதனை மாட்டேன், ஒன்னு ஆண்டவர் வேதனையில உடனே மாத்துவாரு, இல்லைன்னா வேதனை மாற்றுகிற தேவ வாக்கு தத்தத்தை கொண்டு உன்னை எழுப்புவார். அந்த வாக்கு தத்தம் வாயிலிருந்து வந்துச்சுன்னா அது செயல்பட ஆரம்பிச்சிடும். நீங்க பாத்தீங்கன்னா தேவனுடைய வாயில இருந்து அந்த மரத்தை பார்த்து பட்டுப்போன்னு சொன்னாரு, அந்த சொன்ன மாத்திரையில அது பட்டு போச்சு. அவன் வந்து பார்த்தோன்னே மரம் பட்டு போய் விழுந்துதான் கண்ணோக்கு பாக்குறான். அப்ப என்னன்னா, வார்த்தை வாயிலிருந்து வந்த உடனே ஆண்டவர் உனக்காக கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவார். உடனே கிரியை செய்வார். நான் கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவேன். நீ ஜபத்தை போ சொல்லோ, ஆண்டவர் எனக்கு அந்த வார்த்தையை கொடுத்து எழுப்புங்க ஆண்டவர் சொல்லிட்டு உட்காரு. வார்த்தை வர வரைக்கும் எழும்பாத, ஆண்டவர் எழும்ப பண்ணுவாரு, உங்க நடத்துவார். அல்லேலூயா. அப்ப தேவன் பூமியில நீங்க நினைக்கலாம், இந்த வாடுகிற இந்த பூமியில நீங்க நினைச்சல அமெரிக்கால பிறந்தா நான் நல்லா இருந்திருப்பேனே, ஆஸ்திரேலியால வாழ்ந்தா நான் நல்லா இருந்திருப்பேனே சொல்லுவாங்க. பெண்கள்லாம் சொல்லுவாங்க, எத்தனையோ பேர் என்ன பொன் கேட்டு வந்தாங்க, அந்த ஆளெல்லாம் கல்யாணம் பண்ண என் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும், படும்பாவி உன்னை கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கை இது மாதிரி ஆயிடுச்சே, நீ என்ன வேணா நினைச்சுக்கோ. ஆனா இந்த வார்த்தையின் பிரகாரம் நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த தேசத்துல, இந்த குடும்பத்துல, இந்த வாழ்க்கையில, இந்த நேரத்துல நீ நல்லா இருப்ப. ஆமென். அதான் என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையில. இப்பதான் நீ அமெரிக்கால போய் நல்லா இருக்கிறத காட்டிலும் தேவன் உனக்கு கொடுத்த இந்த சிந்தாதிரிப்பேட்டையிலேயே நீ நல்லா இருப்ப. ஆமென். ஏன்னா அமெரிக்காவுக்கு போனா என் புள்ள வாழ்க்கை மாறிடும், கவர்மெண்ட் உத்தியோகத்துல கல்யாணம் பண்ண என் பிள்ளை வாழ்க்கை இல்லைங்க. ஞானத்துக்கிட்ட போய் கேளு, என் பிள்ளைக்கு நீர் கொடுத்த வாழ்க்கை என்ன, என் குடும்பத்துக்கு நீர் கொடுக்கிற துணை என்ன, எனக்கு நீ கொடுக்கிற நன்மை என்ன. அந்த நன்மையில ஆண்டவர் சொல்ல, பஞ்ச காலத்துல ஆபிரகாம் சொல்ல, எங்க இப்போ பஞ்ச காலத்துல நான் போயிட்டா, நீ பஞ்ச காலத்துல அங்கே இரு. ஈசா கிட்ட சொல்றாரு, அங்கே இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். தேசத்தை பஞ்சத்தினால உன் வாழ்க்கை கவுந்து போறன்னு நினைக்காத, பஞ்சத்திலையும் ஆசீர்வதிக்கிற தேவன் ஒருவர் இருக்கார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செஞ்சா தேவன். அந்த நேரத்துல யாருக்கும் அவங்க திருப்தியான விவசாயம் பண்ணி செழிப்பை எடுக்க முடியாத சூழ்நிலையில ஆண்டவர் சொன்னாரு, நீ இங்கே இரு, நான் உன்னை திருப்தி ஆக்குறேன்னு சொன்ன தேவன் பஞ்ச காலத்துல ஈசாக்க திருப்தி ஆக்குனேன். ஆமென். சொல்லலாம், ஆண்டவர் எங்க விட்டு போயிட்டா நான் நல்லா ஆயிடுவேனா, 10,000 ரூபாய் வாடகை கட்டுனுக்கிறேன், வாடகை கட்ட முடியல ஆண்டவரே, நான் ஒரு 3,000 ரூபாய் வாடகை கட்டுக்கு போயிடுறேன், அங்க போனா 7,000 ரூபாய் சேர்த்து வச்சு நான் நல்லா இருப்பேன்னு நினைப்பியா? நீ ஆண்டவர் கிட்ட கேளு, நான் எங்க போனோம், நான் இந்த இடத்துல இருக்கணுமா, நான் அங்க போனோமா, நான் இங்க வாழணுமா, என்னோடு பேசுங்கன்னு சொல்லு. ஆண்டவர் உங்களோடு பேசுவாரு. ஆண்டோடைய வார்த்தையை பிடிச்சு ஆண்டு சொல்ல, இந்த தேசத்துல கர்த்தர் உன்னை திருப்தியாக்கும். ஆமே. நீ இங்க இருக்கிற இடத்துல நல்லா இருப்ப. நீங்க சிந்தார்பேட்டைன்னு சொன்னா எனக்கு சொல்லுவாங்க, சிந்தார்பேட்டையில எல்லாம் நல்லா இருக்க முடியாது, நீ நல்லா இருப்ப. ஸ்லம்ல இருந்து வந்தா நல்லா இருக்க முடியாது, ஸ்லம்ல இருந்தா நல்லா இருப்ப. உங்கந்தா சேத்துல செந்தாமரை முளைத்தி எப்படி வாசனையா நல்லா இருக்குமோ, இங்கதான் நீ நல்லா இருப்ப, வேற எங்கே இல்ல. ஏன்னா உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன் ஒருவன் இருக்கிறார். ஆசீர்வாதம் நிலத்துல இல்ல, ஆசீர்வாதம் ஆண்டோட கரத்துல இருக்குது. புரிஞ்சுக்கோ.
நான் இந்த வேலை செஞ்சா நல்லா இருப்பேன், அந்த வேலை ஆண்டவர் ஆசீர்வதிச்சா நீ எந்த வேலை செஞ்சாலும் நல்லா இருப்பேன். ஆமே, ஆசீர்வதிக்கிற தேவன் இருக்கிறார். அப்ப ஆண்டவர் ஒரு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சிருக்கிறார். இதுதான் வழி. அப்ப இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி ஆசீர்வதித்தாரோ, ஆவிக்குரிய விதத்துல எப்படி ஆசீர்வதித்தாரோ, பூமிக்குரிய விதத்துல எப்படி ஆசீர்வதித்தாரோ, எப்படி அவங்களை திருப்தியாக நடத்தினாரோ அப்படியே அவங்களை நடத்துவார். அதை விட அதிகமா நடத்துவார். புரியுதுங்களா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செங்கடலை பிளந்து வடிவெடுத்து நடந்தார். கரெக்டா? ஆனா கர்த்தர் உன் கூட இருந்தாருன்னா எல்லாம் நினைச்சுக்கோ, தண்ணி பொழகுமா, தண்ணி பொழகுமா, தண்ணி பொழகுமா. தண்ணி எல்லாம் பொழக்காது. தண்ணி மேல நீ நண்டு வந்துருவேன். ஆமே, சோதனை பிரிச்சு வழி அழுக, சோதனை மிதிச்சு வர வச்சிருவார் ஆண்டவர். ஆண்டவர் நடத்துற வித்தியாசம். கடல் ஒண்ணுதான், தண்ணி ஒண்ணுதான், எல்லாம் நெருப்பு ஒண்ணுதான். அவர்கள் நடத்தின மாதிரி உனக்கு நடத்த மாட்டாரு. உனக்கு வேறு விதமா ஆண்டவர் நடத்துவார். ஆமே, உனக்கு வழி திறக்கும், ஒருத்தர் அது மேலேயே நடந்து வந்துருவாங்க. ஆண்டவர் நடத்துற விதம் வித்தியாசம். ஆமே, அப்ப நீங்க என்ன ஒரு என்னன்னா, என் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். ஆமே, திருப்தியாகுவார். நம்புறியா? ஆண்டவர் வாய நன்மையினால் திருப்தியாகுவார். நம்புறியா? ஆண்டவர் திருப்தியாக்குவார். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்க வாசிச்சீங்கன்னா என் ஜனங்கள், அந்த வார்த்தை தான். அப்ப யாருன்னா, ஆண்டவர் யாரோடு உடன்படிக்கை பண்ணுகிறாரோ அவர்கள் தான் தேவ ஜனம். கவர்னன்ட் பண்ணுவார், அக்ரிமெண்ட் பண்ணுவார். யாரோட எல்லாம் தேவன் அக்ரிமெண்ட் பண்ணி இருக்கிறார்? எங்க நீங்க திரு எடுக்கிறீங்களே, அது அக்ரிமெண்ட்டுங்க. அந்த ரத்தத்தை எடுத்து நீங்க பானம் வந்து, இது என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை அடையாளம் என்ன தெரியுமா? நீங்கள் என் பிள்ளைகளா இருப்பீர்கள். என்ன சொல்றாரு? நீங்கள் என் பிள்ளைகளா இருப்பீங்க, நான் உன் தகப்பனா இருப்பேன், நான் உன் பாவத்தெல்லாம் மன்னிச்சு அகற்றிடுவேன், என் வார்த்தையை உன் இருதயத்துல எழுத பண்ணுவேன். அவர் சொல்றாரு, என் உடன்படிக்கையை உனக்கு ஸ்தாபித்து. உடன்படிக்கை பண்ணின தேவன் எப்படிலாம் நம்மளை ஆசீர்வதிப்பார்னா, உனக்கு ஒரு லேண்ட கொடுப்பாரு. என்ன கொடுப்பாரு? சொந்தமாவும் நீங்க லேண்டு வாங்கலாம், இல்ல உங்களுக்கு ஒரு இடத்தை கொடுத்து அந்த இடத்துல உங்களை நிலைப்படுத்தி உங்களை விருத்தியாக்குவார். போதும் போதும் சொல்ற அளவுக்கு உன்னை பெருக பண்ணுவார். ஆமே, அந்த இடத்துல விருத்தியாக்கி, ரெண்டாவது உடன்படிக்கையில ரெண்டாவதுனா உன் கூட ஆண்டவர் போக்குவரத்துமா இருப்பார். இன்னொரு வசனம் என்னதான் சொல்லு, வந்த ஆண்டவர் உன் கூடியே இருக்கிறார், உன்னை விட்டு விலகவும் இல்லை, உன்னை கைவிடுது. எனக்கு ஒரு ரெவலேஷன் ஒரு பிரசங்கத்துல ஒரு சூப்பரா இருந்தது. இயேசு கிறிஸ்து பூமியில வந்து வாழ ஒரு சரீரம் தேவைப்பட்டது. ஏசு சரீரத்துல வந்தாரா? பரிசுத்த ஆவியானவர் பூமியில வந்தாரு, அவருக்கும் ஒரு சரீரம் தேவைப்பட்டது. ஆனா அவர் சரீரத்தை பூமியில உருவாக்கல, உங்களையும் என்னையும் உருவாக்கிட்டாரு. உங்களுக்குள்ளயும் எனக்குள்ளயும் அந்த ஆவியானவர் இருக்கிறார். ஆனா நீங்க தான் அவனுடைய ஆலயம். நீங்க தாங்க ஆண்டோடைய ஆலயம். ஆண்டவர் உங்களை ஆலயத்தை பழுது போட விட மாட்டார். ஆண்டவர் ஆலயத்தை கெடுதலாக்க விட மாட்டார். ஆண்டவர் ஆலயத்தை பட்னி போட விட மாட்டார். ஆண்டவர் ஆலயத்தை சாபத்தினால் நிரப்ப விட மாட்டார். ஆண்டவருடைய ஆலயம் அது நன்மையினால் நிரம்பி இருக்கும். ஆமென். வசனம் சொல்றது, உன் ஜனங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கு ஆலயத்தை நிரப்புறது. நீ ஆலயமா உன்னை பார்க்க ஆரம்பி. என்ன பண்ணு, இந்த சரீரத்தை ஆலயமா பாரு. உன்னிலிருந்து புறப்படுகிற நன்மை அநேகர நன்மைக்குள்ள நடத்தும். ஆமே, உங்களோட தேவன் இருக்கிறார். எத்தனை பேரோட கடவுள் இருக்கிறாரு சொல்லுங்களேன். அல்லேலூயா. இருக்கிறாரா இல்லையா? அப்ப ஏன் கவலையாகிறீங்க? வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் உங்களோடு இருக்கும்போது ஏன் துக்கமாகறீங்க? வானத்தையும் பூமியும் படைச்ச கர்த்தர் உங்களோடு இருக்கும்போது ஏன் கவலையா இருக்கிறீங்க? ஆண்டவர் சொல்லிட்டார்ல, நன்மையால் நிரப்புவேன்னு சொன்னாரு. எந்த நன்மையை உனக்கு கொடுக்காம இருப்பார்? ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் கொடுக்கலையா அது உன் நன்மை இல்லைன்னா. ஆண்டவர் கொடுக்கலையா, உங்களுக்கு எல்லாம் தெரியவே தெரியாது ஆண்டவரை பத்தி. ஆண்டவர் நம்மள இன்ச்சு பை இன்ச்சா நேசிக்கிறேன். ஆண்டவர் ஒண்ணு கொடுக்குறாரா அது நன்மை. இதை புரிஞ்சுக்கிறீங்களா இல்லையா? இதை புரிஞ்சுக்கிறீங்கன்னா நீங்க உம்முன்னு இருக்க மாட்டீங்க. ஏன் நம்ம உம்முன்னு ஆகிறோம்? நம்ம கேட்டது கிடைக்கலன்னா உம்முனாயிடும். நம்ம எதிர்பார்ப்பு நிறைவேறல உம்முனாயிடுவோம். உன் எதிர்பார்ப்பை காட்டில உன்மேல் வாஞ்சியார கர்த்தர் ஒரு எதிர்பார்ப்போடுகிறார். அவர் உனக்கு ஒண்ணு தருவாருன்னா காலமெல்லாம் நல்லது. அல்லேலூயா. எதிர்பார்ப்பு ஆண்டவர் ஆண்டவர் நன்மையை தருவார் எதிர்ப்பார். ஆண்டவர் உச்சிதத்தை கொடுப்பாரு எதிர்ப்பாரு. ஆண்டவர் உன்னை உயர்த்துவார் எதிர்ப்பாரு. தேவ சமூகத்துல வரும்போது அப்படியே அவர் எதிர்பார்ப்போடுவார். நாமே அப்ப இந்த நன்மைக்கு என்ன அர்த்தம்னா, நன்மைக்கு ப்ராஸ்பரிட்டி, செழி
ப்ராஸ்பரிட்டி செழிப்புனா என்ன? குறைவில்லாதது. செழிப்பா இருப்ப. எதுல எல்லாத்துலயும் செழிப்பா இருப்ப. ஆமென். எல்லாத்துலயும் செழிப்பா இருப்ப. ஆவிக்குரிய விதத்திலயும் நீ பலவீனமா மாற மாட்ட. பூமிக்குரிய விதத்திலும் பலவீன மாட்ட. கர்த்தர் பேசுவார்னா இது மாட கர்த்தர் பேசினே இருப்ப. ட்ரைனஸ்குள்ள நீ போக மாட்ட. என்னது? ட்ரைனஸ், வறட்சிக்குள்ள போக மாட்டேன். வறண்டா போய் இருக்க மாட்டேன். உன் பாக்கெட்ல ₹1 கூட குறைவில்லாம இருக்கும். உன் மனசுல நான் நினைச்சு நான் நல்லா உங்களுக்கு புரிஞ்சுங்களேன். யாருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் பெருகும் தெரியுமா? உங்களுக்கு சீக்கிரட்டு சொல்லித்தரேன். பணத்தால என்னால சாதிக்க முடியாதுன்னு நீ நம்பினீன்னா உன் வாழ்க்கையில ஆசீர்வாதம் பெருகும். சொல்லு, புரியலையா? பணம் தான் எல்லாமே நினைச்சிட்டீங்கன்னா உன் பர்சுல காசு குறைஞ்சுதே இருக்கும். தேவன் தான் எல்லாம் நினைச்சிட்டா தேவன் எல்லா விதத்திலும் நான் நடக்கிறார். அப்ப ப்ராஸ்பரிட்டி என்பது பணம் அல்ல. ப்ராஸ்பரிட்டி என்பது தேவன். கர்த்தரை அடைக்கலமா வச்சுக்கோ. ஆமே. அடுத்தது ஃபேர்னஸ், பியூட்டி, ஜாய் அப்படிலாம் இருக்குது. ஆனா இன்னொரு வார்த்தை அந்த அந்த நன்மைக்குன்னா பகுத்தறிவுன்ற ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்திக்கிறான். எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிரயோஜனம். கடவுள் உன் வாழ்க்கையில பகுத்தறிவினால் உன்னை நிரப்புவார். பகுத்தறிவினால் கடவுள் பகுத்தறிவினால் நிரப்புனார்னா எது உன் வாழ்க்கையில நல்லது கெட்டதை நீயே கண்டுபிடிப்ப. நல்லது போல வரும் ஆண்டவர் கண்டுபிடிக்க வைப்பார். யோசேப்பு வாழ்க்கையில தேவன் தயவு காட்டினான்னு இருக்குது. அவன் பகுத்தறிவு உள்ளவனா இருந்தான். 13 வருட அடிமைத்தனத்தின் வாழ்க்கையில சிறைச்சாலை அனுபவத்துல அவன் வாழ்க்கையே வித்தியாசமா இருந்தது. நான் தயவு செய்து உங்களுக்கு சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு புரியும். நீங்க ஒரு வசனத்தை எடுத்து மட்டும் வாசிச்சீங்கன்னா அந்த சம்பவத்தை நான் விளக்குறேன், உங்களுக்கு புரியும். ஆதியாகமம் 45வது அதிகாரம் 18-20 வரைக்கும் வாசிங்களேன். பார்வோன் இந்த வார்த்தையை சொல்றாரு. பார்வோன் அவர் இந்த வார்த்தையை சொல்லும் போது உலகம் முழுவதும் பார்வோன் சொந்தமாயிடுச்சு. பூமி முழுவதும் எல்லா நிலத்தையும் பஞ்சத்துல எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டாங்க. அப்ப இஸ்ரவேல் அந்த யாக்கோபின் அதாவது பார்வோனுடைய யோசேப்புடைய சகோதரர்கள் சொல்றாரு, நீங்க வா, எகிப்தின் நன்மைகளால் உங்களை நிரப்புறேன்னு சொல்றாரு. இது நல்லதா கெட்டதா? நீ தட்டு மூட்டு சாமாக மலர்த்துறாரு, எகிப்து ஃபுல்லா உண்டுதா, எல்லாத்தையும் எடுத்துக்கன்றாரு. நல்லதா கெட்டதா? திறந்தானே கொஞ்சம் நல்லது. ஆமே. அது கெட்டது. பார்வோன் சொல்றாரு, தேவன் ஆசீர்வதித்த இஸ்ரவேல் ஜனத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்றாரு. நீ வா, நான் உனக்கு எல்லாமே தரேன். வண்டி தரேன், சோறு தரேன், இடம் தரேன், லேண்டு தரேன், உன் ஆடுக்கு சோறு தரேன், உன் மாடுக்கு சோறு தரேன், உன் வேலைக்காரனுக்கு சோறு தரேன், உன் வேலைக்காரிக்கு சோறு, உன்னை பத்திரமா பாத்துறேன்னு சொல்லி உலகம் உங்களை அழைக்கும். ஆனா பகுத்தறிவு உள்ள யோசேப்பு சொல்றான், என் எலும்பு இங்க வச்சுக்காத. எப்ப சொல்றான்? அவன் நன்மையை, எகிப்தின் நன்மையை அனுபவிச்சு நீ இருக்கும் பொழுதே சொல்றான், என்னை இங்க வைக்காதீங்க. அப்போ இந்த உலகத்துல சில ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்குது. அது உங்களை எப்படி தான் கூட வா வான்னு கூப்பிடும். நான் தரேன். எதை தரேன்? நன்மையை தரேன். உனக்கு எல்லாம் வண்டி தரேன், உன் பிள்ளைங்களுக்கு சோறு தரேன், உனக்கு உச்சிதங்கள் தரேன், நான் பார்த்துக்கிறேன்னு கூப்பிடும். ஆனா ஒரு குறிப்பிட்ட நாள் வர வரைக்கும் எந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த இடத்துல நன்மையை அனுபவிச்சாங்களோ அதே இடத்துல அடிமையாயிட்டாங்க. ஆமே. அப்போ தேவன் உங்களை பகுத்தறிவு தரும் பொழுது அவன் சொல்றான், அங்க போகும்போது கிட்டத்தட்ட எத்தனையோ பேர் போனாங்க. ஆனா ஒரு மனுஷன் சொல்றான், என் எலும்பைங்க வச்சுக்க, இந்த அடிமையின் பூமியில என் எலும்பு கூட இருக்கக்கூடாதுடா. நீ தேவனுடைய பகுத்தறிவை பெறுவாயானால் உன் எதிர்காலத்தை தேவன் உன்னோடு பேசுவார். ஆமே. நீ யாருடைய சேரணும்னு பேசுவாரு, என்ன வார்த்தை பேசணும்னு சொல்லுவாரு. நீங்க வாசிச்சீங்கன்னா அவன் சொல்றான், எகிப்தின் ராஜா பார்வோன் நான் உனக்கு எல்லாத்தையும் தருவேன் தருவேன் தருவேன்னு சொன்னான். அவன் போயிட்டான். அவன் போயிட்ட பிறகு இன்னொரு ராஜா வந்தான். எந்த ஜனங்கள் தேசத்தின் நன்மைகளை அந்த ஜனங்களை செங்கல் சுடுகிற வேலை செஞ்சான். வசனம் சொல்லுது, அவங்க பிரமித்து வாழ்ந்தாங்க, பூரிப்பா வாழ்ந்தாங்க. ஒரு காலம் வந்து சொல்ல அந்த இடத்துல தான் வாழ்வதே நிறுத்தாங்க, ஜீவனை அரோசித்தார்கள் என்ற வசனம் சொல்லு.
அப்போ இந்த உலகத்துல பிசாசு உங்களுக்கு நன்மையை கொடுக்க முடியும். அந்த நன்மை ஆரம்பத்துல உங்களுக்கு ஸ்வீட்டா இருக்கும், டேஸ்டா இருக்கும், ஃபேரா இருக்கும், பியூட்டியா இருக்கும், உங்களுக்கு எல்லாமே கொடுத்த மாதிரி இருக்கும். ஒரு குறிப்பிட்ட நாள் வரும் பொழுது நீ அனுபவிச்ச நன்மையினாலேயே, உனக்கு இன்பமாய் தோன்றின பாவத்தினாலேயே, உனக்கு இன்பமாய் தோன்றின மகிமையினாலேயே, உனக்கு இன்பமாய் தோன்ற காரணத்தினாலேயே, அதனாலேயே நீ அடிமையாயிடுவ. அந்த அடிமைத்தனத்தின் நுகத்தை நீ சுமந்து பொழுது அதே இடத்துல சொல்லுவ, வாழ பிடிக்கல. சொல்லுவ, எந்த இடத்துல நன்மையாக சாப்பிட்டார்களோ, எந்த இடத்துல பூரிப்பா இருந்தார்களோ, எந்த ராஜா அவங்களுக்கு திறந்து அது செழிப்பான தேசத்தை கொடுத்தாரோ அந்த இடத்துல அந்த ஜனங்கள் சொல்றாங்க, செழிப்பு இருந்தது, தேசம் இருந்தது, நிலம் இருந்தது, வண்டி இருந்தது, ராஜா இருந்தது, எல்லாம் இருந்தாது. ஆனா ஜனங்களுக்கோ நிம்மதி இல்லை. அல்லேலூயா. அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்றாரு, எகிப்தை பார்த்தலடா, எகிப்துல அனுபவிச்சல. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ உபாகமம் 6ஆம் அதிகாரம் 11-12 வாசிங்களே. உபாகமம் 6:11-12. நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும், திரவியங்களாலும், நிரம்பிய வீடுகளாலும், நீ நண்பன் ஒரு பின்னாடி ஓடுன, ஓடி போய் அடிமையாகி இங்க சோத்துக்கு சிங்கியாச்சு நாங்க உட்காந்து அழுதுனுக்கிறல. இந்த இடத்துல இருந்து நான் உன்னை மீட்டு எடுத்துன்னு சொல்றேன். இஸ்ரேல் ஜனங்கள் அங்க வீடு கட்டினா, வாசல் கட்டினா, தோட்டம் வச்சான், துறவு வச்சான், பெரிய பெரிய உயர்ந்த பெரிய பெரிய காரியங்கள்லாம் கட்டி 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 அடிமையாக வாழ்ந்தான். ஆனா ஆண்டவர் சொல்ற, நீ எல்லாமே செஞ்சு அடிமையாகிற, நான் உன்னை சுதந்திர பூமிக்கு கொண்டு போறேன். அங்க உனக்கு என்ன வச்சுக்கிறதேமா, நீ கட்டாத வீடை நான் கட்டி வச்சுக்கிறேன், நீ நடாத தோட்டத்தை நான் உனக்காக நட்டி வச்சிருக்கிறேன், நான் அதுல நிரப்பப்பட்ட சகல வஸ்து உனக்காக நான் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கேன். அதுதான் தேவன் கொடுக்குற நன்மை. தேவன் கொடுக்கிற நன்மை உன்னுடைய கையின் கிரியையினால் அல்ல, அவருடைய கையின் கிரியையினால நடந்தது. அங்க இஸ்ரேல், நீங்க போய் எகிப்துல இன்னும் பாருங்க, பெரிய பெரிய ஸ்டாச்சு எல்லாம் கட்டுறது யாருன்னா இஸ்ரேலர்கள் தான். அவன் பெருசு பெருசா கட்டினான், ஆனா அனுபவிக்க முடியல. ஆண்டவர் சொன்னா, நீ அப்படிதான் உலகத்துல இருப்ப. நீ உலகத்துல இன்னைக்கு பாடுபட்டு ஓடா தேஞ்சு எல்லாவற்றையும் அவன் சேர்த்து அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருப்ப. நன்மை வாயில சொல்ல முடியாது. ஆனா ஒரு நாள் ஆண்டவர் உன்னை விடுதலை ஆக்கும் பொழுது, ஆண்டுடைய நன்மையை பெறும் பொழுது, இஸ்ரவேல் தேசத்துக்கு நீ வரும்போது சொல்லுவ, நான் நடாத தோட்டத்தை ஆண்டவர் எனக்கு வச்சுக்கிறாரு, நான் கட்டாத வீடு ஆண்டவர் எனக்கு கட்டி வச்சிருக்கிறாரு, அதுல நிரப்பாத வஸ்துகளால நிரப்பி வச்சுக்கிறாரு. எனக்கு தேசத்தின் நன்மை, அதான் சொல்லுது, தேசத்தின் நன்மையை தேவன் உனக்காக வச்சுக்கிறார். என்ன, ஆண்டவர் கொடுக்கணும் மட்டும் எதிர்பார்க்கிறோம், ஆண்டவர் கொடுப்பார். ஆமே. நீங்க வாசிச்சீங்களே எரேமியா 31ஆம் அதிகாரம் 12ல இருந்து வாசிங்கன்னா அது அழகா இருக்குது, ரொம்ப பிடிச்சி. நீங்க இதெல்லாம் நம்புங்க, வாசிங்க சீக்கிரம். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியிலே கம்பீரித்து, கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கண்டுக்குட்டிகள் என்பவைகள் ஓடி வருவார்கள். அவருடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருக்கும், அவர்கள் நீ தோய்ந்து போவதில்லை. அல்லேலூயா. நீ கடுமையா இருந்த, நீ ஒடுக்கப்பட்டிருந்த, நீ நொறுக்கப்பட்டிருந்த, நீ அவமானப்பட்டிருந்த, நீ நிந்தையில் இருந்த, நீ வறுமையில் இருந்த, சொல்ல முடியாத துன்பத்துல ஆட்கொண்டிருந்த, எல்லா சூழ்நிலை மத்தியில நீ இருந்தல்ல. அப்ப சொல்றாரு, நான் உன்னை என் தேசத்துக்கு கொண்டு வந்து சீயோனில் நீ வெற்றி தொனியை தொனித்து நீ கம்பீர சத்தத்தோடு இருப்ப. உன் ஆடு தருவேன், மாடு தருவேன், கோழி தருவேன், ஒட்டக தருவேன், ஒலிவ எண்ணெய் தருவேன், திராட்சை ரசம் தருவேன், உன் நன்மை தருவேன், உன் ஆத்துமாவை செழிப்பாக்குவேன், உன் வாலிபரும் இளம் பிள்ளைகளும் உன் முதியோரும் எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க, என் ஜனம் நன்மையினால் திருப்தியாக சொன்னார். அப்ப இப்படியாப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கையளிக்க காத்திருக்கிறார். ஆமென். இப்ப நீங்க விரும்பணும். அப்ப இந்த ஆசீர்வாதம் நீங்க எகிப்துல இருக்கிற வரைக்கும் நடக்காது.
இல்லைன்னா எகிப்துல நினைவா இருக்கிற வரைக்கும் நடக்காது. சில பேர் எகிப்துல இருந்து வந்துட்டோம், ஆனா எகிப்து மேல இருக்கிற ஆசை இன்னும் மனசுல இருக்குது. அவன் நினைச்சான் வனாந்திரத்துல மன்னாவை சாப்பிட்டுக்கினே அங்க இருக்கிற பூண்டு மேல ஆசைப்பட்டான். காடே இங்க சாப்பிட்டுன்னு மீன் மேல ஆசைப்படுறான், இங்க சாப்பிட்டுன்னு கீரை மேல ஆசைப்படுறான். அங்க அவனுக்கு நல்ல சோறா போட்டான், அடிச்சு சோறு போட்டான். அடிமைத்தனத்தின் நுகம். வேலை செய்யணும், வேலை செஞ்சா அவனுக்கு கூழ் அந்த கஞ்சி அவன் சொல்லுமா, அங்க கொடுக்குற பூண்டும், அங்க கொடுக்குற கீரையும், அங்க கொடுக்குற கொமட்டிக்காயும், அங்க கொடுக்குற சாப்பாடும் அடிமை சோறு. என்ன சோறு? கஷ்டப்பட்டு உழைச்சாதான் அந்த சோறு. அவனை போட்டு எந்த அளவுக்குன்னா வாழவே பிடிக்காத அளவுக்கு வேலை வாங்குறான். அப்புறம் கொஞ்சோண்டு போடுவாங்க சோறு. அந்த சோத்துல இங்க எப்படிமா இருக்கிறான், வேலையே செய்து இல்லை. காலையில எழுந்து மண்ணா பொறுக்கிறது, சாப்பிடுறது, சுத்தி பாக்குறது, தேவ பிரசன்னத்தை உணருது, அக்கினி ஸ்தம்பத்தை பாக்குறது, மேக ஸ்தம்பத்தை பாக்குறது, ஆண்டவர் வானத்துல இருந்து மேகமா இறங்கி வந்த பாக்குறது, மோசையை பாக்குறது, வாயெல்லாம் குறை சொல்லினதான். அங்க அடிமையா இருக்கும்போது அந்த சோத்தை நான் சொல்ல அடிமைதனத்தின் சோறை நல்லா இருக்கும்போது நினைச்சு பாக்குறேன். எவ்வளவு ஒரு முட்டாள்தனம் இருக்குல்ல. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை விடுதலைக்கு தானே வச்சுக்கிறாரு. ஆண்டவர் உங்களை எகிப்துல தானே கொண்டு வந்து வச்சாரு. இன்னைக்கு சுகபத்திரமா, ஆரோக்கியமா, பரிசுத்தமா நல்லா தானே வச்சுக்கிறாரு. இன்னைக்கு நினைச்சுக்கிறீங்க அந்த பழைய வாழ்க்கையில நான் ஜாலியா இருந்தேனே. என்ன நினைச்சுக்கிறீங்க? நீ ஜாலியா இருந்த, போலியா இல்ல, அடிமையா இருந்த. சொல்லுங்க, அன்னைக்கு ஆண்டவர் என்ன பிரிக்காத போய் நல்லா சினிமா போயிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பாக்குறேன், ஜாலியா இருந்தது. திருப்பி இருந்தது. பழைய எகிப்தியே நெஞ்சு நிறைய இருக்கும், உன் நன்மையினால் திருப்தி ஆக மாட்டாரு. நீ எகிப்து வந்து வந்துட்ட, ஆனா உன் மனசெல்லாம் அது மேலயே இருக்குது. அந்த சோறு மேல, அந்த ஆசை மேல, அந்த கேவலத்தின் மேல, அந்த அவமானத்தின் மேல நீ வாஞ்சையா இருக்கிற. அத தேவன் தந்தாரு. அது மேல தேவன் இப்ப எவ்வளவு நன்மையை கொடுத்துக்கிறாரு. கொஞ்சமாச்சு இதை யோசிச்சு பாத்தீங்களா? அவர் சொல்றாரு, கொழுத்த ஆட்டுக்குட்டியை தர, நல்ல செழிப்பான திராட்சை பழங்களை தந்திருக்கிற, ஒலிவ எண்ணெயை கொடுத்திருக்கிற, பிள்ளைகள் நல்லா மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, முதியவர்கள் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, வாலிபர்கள் மகிழ்ச்சியா இருக்காங்க, சந்தோஷமா ஆனந்தம் பாடி அவங்க எகிப்துல சிரிப்புனா என்னன்னு தெரியாத வாழ்ந்துருந்தான். இன்னைக்கு பண்டிகை தேவன் ஏற்படுத்தி மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சின்னு வாழ வச்சிருந்தாரு. நல்ல ஜாலியான ஒரு லைஃப் தாரு. இந்த ஜாலி லைஃப்ல இருந்துன்னு அதை பார்த்து இருக்கிற வரைக்கும் உங்க வாழ்க்கையில திருப்தி இருக்காரு. ஆமே, நல்லா இருந்தனே. எப்ப நல்லா இருந்த சொல்லுங்க? நல்லா இல்லைன்னா ஆண்டவர் பின்னாடியே வந்தீங்க, ஏதோ ஒரு குறைப்படுதாலும் வந்தீங்க. அப்ப சொல்லுவாங்க, நான் ரொம்ப அப்ப நல்லா இருந்தேன். எங்க நல்லா இருந்தேன்? ஆதி காலத்துல ஒரு மேன்மையும் இல்ல, ஒரு நன்மையும் இல்ல, ஒரே எகிப்தின் வாழ்க்கை தான். இன்னைக்கு உன்னை நல்லா வச்சுக்கிறாரு ஆண்டவர், உன் வாழ்க்கையை செழிப்பா வச்சுக்கிறாரு. அப்ப தேவ ஜனம் என்ன பண்ணுனா, எகிப்த மறக்கணும், எகிப்தின் நன்மையை மறக்கணும். இந்த குடிகாரங்க எல்லாம் பழைய ஞாபகம் வந்துடும். குடிக்கிற காலத்துல எப்படி இருந்தா தெரியுமா? அந்த காலத்துல எப்படி இருந்தா தெரியுமா? சரிங்களா? எப்படி இருந்த? நாயோடு நாயா கலந்து இருந்த, சேத்துலயும் இதுலயும் புழுந்து இருந்த, தூக்க ஆள் இல்ல, அப்படியே சொல்லு ஊச்சின்னு பத்துன்னு இருந்த. இதைத்தானே செஞ்ச. அப்ப எங்க நல்லா இருந்த? இப்ப நல்ல ட்ரெஸ் போட்டு தலை நிமிர்ந்து நடக்க ஆண்டவர் வச்சுக்கிறாரு. அப்ப சொல்ல, நான் நல்லா இருந்தேன். அப்போ எங்கயா நல்லா இருந்த? நல்ல ஆண்டவர் இப்பதான் வச்சிருக்கிறாரு. உன் வாழ்க்கையை இப்படிதான் ஆண்டவர் உயர்த்தி வச்சுக்கிறாரு. உன் மேன்மையான உன் எதிர்காலத்தை ஆண்டவர் இப்பதான் வச்சுக்கிறாரு. நீ இப்பதான் நல்லா இருக்கிற, அப்ப நல்லாவே இல்ல. ஆனா உன் நினைவுலாம் சொல்றது, அன்னைக்கு நல்லா இருந்தேனே. சொல்லுவாங்க, விக்கிரகத்தை வழிபடுற நாளெல்லாம் நான் நல்லா தான்பா இருந்தேன், ஆண்டவர் கைப்பிச்ச நாளெல்லாம் கஷ்டமாகுது. எங்க கஷ்டப்பட்டேன்? அன்னைக்கு எவ்வளவு கஷ்டம், அடி குத்து உத வாங்கல, ரத்த சோறு சாப்பிடல, மறந்துட்டியா? இனி விக்கிரகத்தை மறந்து சொல்லுவாங்க, அப்ப நல்லா இருந்தேன். எங்க நல்லா இருந்தேன்? நல்லா இருந்தேன். இன்னைக்கு நல்லா இருக்கிற, அடி வாங்காம இருக்கிற, ரத்த காவு வாங்காம இருக்கிற, நிம்மதியா தூங்கி நிம்மதியா இருந்துக்கிற. பழைய வாழ்க்கையை நினைச்சு பார்க்காத, பழைய எகிப்த நினைச்சு பார்க்காத. ஆண்டவர் இன்னைக்கு நன்மையா நிரப்ப விரும்புகிறார். ஆமே, இன்னைக்கு நிரப்பார், நிரப்பி கொண்டே இருக்கிறார். இன்னும் நல்லா வச்சுப்பாரு. உங்க பிள்ளைகள்லாம் நல்லா இருக்கும். இதுதான் ஆண்டவர் தரன்னு சொன்னாரு. அப்ப நீங்க விரும்பணும். எதை விரும்பணும்? பழைய வாழ்க்கையா? ஆண்டவர் உங்களோட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். உடன்படிக்கை தேவனை நம்புங்க, நல்லா இருப்பீங்க. ஆமே, வாழ்க்கை மாறும். எத்தனை பேர் வாழ்க்கை மாறி இருக்குது? மாறி இருக்குதுங்க. எவ்வளவு ஆண்டவர் நடத்தி வச்சுக்கிறாருங்க. சொல்ல, என் பிள்ளை எல்லாம் இப்படி கஷ்டப்பட்டுதப்பா. எங்க வெளி பிள்ளைகளோட கம்பேர் பண்ணி பாரு, உன் பிள்ளை நல்ல பிள்ளைதான். நான் கூட அப்படிதான் நெஞ்சுனே இந்த சில நாள் ஆண்டவர் சொன்னாரு, வெளியே பாரு பிள்ளைங்களை, ஒரு வாடி போய் ஒரு பார்த்துட்டு வந்தேன். நம்ம பிள்ளைங்க நல்லா தான் ஆண்டு வச்சுக்கிறேன், கொஞ்சம் சேட்டப் பண்ணிருக்காங்க.
கொஞ்சம் குறுங்கு வாழ்த்தான், சுத்தி வச்சுட்டா இருக்குது. ஒரு நாள் ஆண்டவர் மாத்திடுவார். ஆமே. ஆனா அவங்கள போல இல்ல முற்றிலுமா. அப்ப ஆண்டவர் தலைமையில கைய வச்சு ஜெபம் பண்ணி அப்படிலாம் மாறும். அந்த பஸ் நீங்க வாசிச்சீங்கன்னா ஆண்டவர் எப்படி நம்ம திருப்தியா ஒரு சம்பவம் ஞாபகம் சொல்றேன். அந்த பெனினாலுக்கோ அண்ணாளுக்கோ பிள்ளைகள் இல்ல. பெனினால் பல பிள்ளைகளை பெற்றாள், அண்ணாலோ மலடி. அவ வார்த்தையை சொல்லி 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 பெனிலால் அண்ணாலை துக்கப்படுத்தினார். அதுக்கப்புறம் அண்ணாளுக்கு குழந்தை பிறந்துச்சு. அண்ணாள் என்ன சொல்லியிருக்கோம், எப்படி திருப்தியா, என் பிள்ளை யாரு? தீர்க்கதரிசி. என்ன சொல்ல? பெனினால் என்ன சொல்லுவோம், என் பிள்ளை எங்கிறாரு? மாடு மேய்ச்சினுக்கிறாரு. என் பிள்ளை என்ன பண்ணி ஆடு மேய்ச்சிக்கிறாரு. நீ 10 பிள்ளை பெத்தாலும் அது 10 விதமான வேலை செய்யும். அது ஒண்ணு பெத்தா அதுக்கப்புறம் அந்த ஒண்ண சொல்லுவா. என்ன சொல்லுவான், என் பிள்ளை யாரு? தீர்க்கதரிசி. என் பிள்ளை யாரு? தேசத்துல நியாயாதிபதி வச்சுக்கிறாரு. அப்படிதான் வாயை திருப்தி ஆக்குவார். ஆமென். நீ அவமானப்பறியா, நீ நிந்தப்பறியா, நீ கஷ்டப்பறியா, நீ துக்கப்பறியா, நீ சொல்லாத. இன்னைக்கு ஆண்டவர் இந்த நிலை ஒரு நாள் வரும், ஆண்டவர் வாயை திருப்தி அவ சொல்லுவ, யாரு உன் பிள்ளை? தீர்க்கதரிசி. அவன் அண்ணால் எவ்வளவு தைரியமா பெனினால் முன்னாடி எப்படி சொல்லியிருக்கோம். பெனினாலோட மூஞ்சி எப்படி இருக்கும் யோசிச்சு பாப்பா. அதெல்லாம் அவன் புள்ள என்ன பண்ணும், அண்ணாள் புள்ள அங்க தீர்க்க தரிசனம் சொல்லுகுது, அண்ணாள் புள்ள அங்க பலி செலுத்துறது, அண்ணாள் புள்ள ராஜாக்களை அபிஷேகம் பண்ணினுக்குது, அண்ணாள் புள்ள பயங்கரமான காரியங்களை செஞ்சு, பெனினால் புள்ள மாடு மேய்ச்சின்னு இருக்குது. ஆமென். ஆடு மேய்ச்சின்னு இருக்குது, ஒட்டகத்துக்கு சாணி அள்ளின்னு இருக்குது. அங்க என்ன பண்ணுகிறான், சாமுவேலோ கர்த்தருடைய சந்ததியில நின்று தேவன் முன்பாக ஊழிய செஞ்சிருந்தான். இப்போ வாயை தேவன் திருப்தியாக்குவா. அப்ப நீ கர்த்தருக்கு உண்மையா இரு, கர்த்தர் சமூகத்துல இரு, கர்த்தர் உனக்கு அழைக்கு நன்மை இப்படிதான் சொல்ல வைப்பார். ஆமென். அல்லேலூயா. இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் பைபிள் இருக்குதா? நான் பைபிள்ல இருந்தா பேசுறேன். பைபிள்ல இருக்குதா? உங்க வாழ்க்கையில நடக்கும். அப்ப யாரு சொல்ல, என் கணவன், என் மனைவி, என் பிள்ளைங்க எப்படியா உச்சிதத்தினால் தேவ. அப்ப ஆண்டவர் இந்த மாதம் வாக்கு பண்ணிக்கிறாருன்னா, இந்த மாதம் வாக்கு தத்து இல்ல, வாழ்நாளெல்லாம் அதை வச்சு ஜெபம் பண்ணு. ஆண்டவரே நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குன்னு சொன்னிடல, திருப்தியாக்குங்க. என் ஜனங்களுக்கு நான் அளிக்கும் நன்மையினால் தேவன் உனக்கு நன்மை தருவார், நன்மையே தருவார். ஆமென். அப்ப நீ ஆண்டவருடைய கரத்தை பாருங்க, ஆண்டவருடைய முகத்தை பாருங்க. ஆண்டவரே நீங்க செய்யுங்க. ஆண்டவரே வியாபாரம் ஆரம்பிக்க போறியா, ஆண்டவர் சமூகத்துக்கு போ. தொழில் தொடங்க போறியா, ஆண்டவர் சமூகத்துக்கு போ. ஆண்டவர்கிட்ட சொல்லு, இந்த தொழில அற்பமா நினைக்காத, இந்த தொழில உனக்கு ஆசீர்வதிப்பார். எந்த தொழில அற்பமா நினைக்காதீங்க. ஆமென். கடவுள் ஒன்னு ஆசீர்வதிப்பா. நான் உடனே ஒண்ணு சொல்றேன், இந்த சம்பவத்தை நான் சொல்லியிருக்கிறேன், சொல்லிட்டு முடிச்சுறேன். எம்ஏ ஜேக்கப், நீங்க போய் பாருங்க, பாரிஸ்ல கடை இருக்கும், மேட்டு கடை, பெரிய பாய் கடை. எம்ஏ ஜேக்கப் ஒரு பெரிய சபையில ஒண்ணுத்துக்கும் உதவாத பாஸ்டர் பின்னாடி சுத்தி நின்றாள். பாய் போடுறவளதான் ஒரு வேலை, வேற எதுவுமே தெரியாது. அப்ப பாஸ்டர் கிட்ட கேட்டாங்க, நான் எல்லாரும் என்ன திட்டினேங்கிறாங்க, ஒன்னும் தெரியல, ஒண்ணு என்னதான் பண்ணுது, 100 ரூபாய் எடுத்துக்கிட்டு பாய் வாங்கி வித்துன்னு வாடா நினைச்சாரா. பாய் வித்த ஜேக்கப் தான் இன்னைக்கு பெரிய பாய் கடைக்கு ஓனர். ஆமே. அவனோட தசம பாகம் மூட்டையில வருமா? எதுல வரும்? மூட்டையில. ஊழியக்காரர்களை 100 ரூபாய் வாங்கி வேலையை ஆரம்பிச்சவன், ஒன்னும் தெரியாது. நான் உங்களுக்கு சொல்றேன், நீ எந்த வேலையை செய்யறியோ அந்த வேலையை செய், கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்தாருன்னா உன்னை பெருக பண்ணுவான். ஆமே. இந்த வேலை செஞ்சாலாவன் நினைச்சினா உன்ன மாதிரி முட்டாள் வேற யாரும் இல்ல. எந்த வேலை ஒண்ணும் செஞ்சு கர்த்தர் கரையன் கூட இருக்கணும் நம்பு. ஆமே. ஆவி யாக்கோபு ராஜா ஆஸ்தியை பெற்றாரு, என்ன பண்ணாரு? போர் செஞ்சாரா? கொள்ளச்சா? அநியாயம் பண்ணாரா? வட்டி கூட்டாரா? மீட்டர் வட்டி, தண்டல் கிண்டல் விட்டு எல்லாம் சரசரமா போட்டாரா? ஆடு மேய்ச்சாரு. ஆடு மேய்ச்சி அரசனுடைய அந்தஸ்தை பெற்றாரு. புரியுதா உங்களுக்கு? அப்போ உலகம் ஒரு உயர்வுக்காக பல்வேறு காரியங்களை, இப்படி செஞ்சா உயர்வு, அப்படி செஞ்சா உயர்வு, இப்படி செஞ்சா மேன்மை, அப்படி செஞ்சா மேன்மை, உலகம் பல்வேறு வழிகளை காட்டும். அதெல்லாம் காட்டுது. ஆண்டவருக்கு நீ செய். அந்த ஆடு மேய்ச்சவன் அரசனுடைய அந்தஸ்தை பெற்றான். அப்ப ஆண்டவர் இப்படிதான் நன்மையெல்லாம் நிரப்புவார். ஆமே. அப்ப உன் கையின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிப்பேன். அப்ப ஆண்டவர் கிட்ட போய் சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு புத்தி இதுதான், என் அறிவு இதுதான், என் வேலை இதுதான், இதுதான் எனக்கு நீங்க குத்துக்கிறீங்க, இதை உண்மையும் உத்தமமாய் நான் செய்யறேன் ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லுங்க. உண்மையா செய்யுங்க அந்த வேலையை, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். எத்தனை பேர் நான் சொல்லுது விளங்குது? உன்னை திருப்தி ஆக்குவார். உன் சந்ததியை நீ பார்த்து ஒரு நாள் வெக்கப்படவே முடியாது. ஆமே. தெருவுல இருக்குது சொல்லவே உன்னால வாய்ப்பே இருக்காது. இல்ல எங்க இருக்குது? ஆபீஸ்ல இருக்குது, கையெழுத்து போட்டு அப்படிதான் சொல்ல வைப்பார் உன்னை. ஆமே. எப்படியாப்பட்ட அந்தஸ்துக்கு வரணுமா, எப்படியாப்பட்ட உயர்வு வரணுமா, ஜெபம் பண்றியா, வானம் திறக்கப்பட்ட தேவ மகிமையை காரணம், எப்படியாப்பட்ட உயர்வுகள் ஆவிக்குரிய விதத்திலோ பூமிக்குரிய விதத்திலோ நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புறியா? ஆண்டவர் அதை தான் விரும்புறார். எக்ஸ்பெக்ட் பண்ணு, பழசெல்லாம் மறந்துடு. ஆமே.
எகிப்தை மறந்துடு, எகிப்தின் நினைவை மறந்துடு. அப்ப இந்த வசனம் யாருக்கு இந்த ஆசீர்வாதம்னா, கர்த்தரை நம்புகிறவங்க தான் இந்த ஆசீர்வாதம். ரெண்டாவது யாருன்னா, கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு. யாருக்கு பயந்துடணும்? நீங்க கர்த்தருக்கு பயப்படனா கடவுள் கண்ணை குத்திடுவாரு, கடவுள் அடிச்சிடுவார்ல. ஹானர் பண்ணணும். கடவுள் எப்படி பண்ணோம்? கனம் பண்ணோம். அது எப்படின்னா, நான் கூட இதை செய்யறது இல்லை, ஆனா உங்களுக்கு சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. டிடிஎஸ் தினகரன் இருக்கிறார்ல, மறிச்சிட்டார், பெரிய ஊழியக்காரன். அவர் தேவ சமூகத்துக்கு போகும்போது எப்படி போவார்னா, தண்ணி ஜெபத்துக்கு போக சொல்ல கோட் சூட் போட்டு உட்காருவார். எப்படி போட்டு உட்காருவாரு? ஏன் கோட் சூட் போட்டு உட்காருன்னா கேட்டா, அந்த தேவனுக்கு நான் கனம் தரேன். அவ்வளவு பெரிய தெய்வத்தை நான் பார்க்க போறேன். ஒரு பிரதமரை பார்க்க போனா நான் எப்படி பார்ப்பேன்? ஒரு பிரைம் மினிஸ்டர் பார்க்க போனா நான் எப்படி போவேன்? நான் இப்படிதானே போவேன். அப்ப கடவுளுக்கிட்ட ஜெபம் பண்ண போனா இப்படிதான் போவேனா? அதான் ஆன. அப்ப ஆண்டவரை நீ எப்படி எல்லாம் கனம் பண்ணணும், அப்படி எல்லாம் கனம் பண்ணுங்க. சில்லித்தனமா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா அதுல உங்க இதயம் தெரியும், உங்க ஹார்ட் தெரியும். ஆண்டவர் வந்து எப்படி பண்ணணும்? முதல்ல வந்து உட்காந்து கனத்தை பண்ணு, கரங்களை உயர்த்தி கனம் பண்ணு. உயர்த்தி எப்படி எப்படிலாம் ஆண்டவருக்கு ஆனர் பண்ண முடியுமோ, எப்படி எப்படிலாம் ஆண்டவர் கனம் தர முடியுமோ, வேதத்துல பாரு, கண்டுபிடி. எப்படி எப்படிலாம் ஜனங்கள் ஆண்டவருக்கு கனத்தை கொடுத்தாங்களோ கண்டுபிடி. அப்படியெல்லாம் கனத்தை கொடு. கடவுள் உன்னை உயர்த்துறத தடுக்கவே முடியாது. அல்லேலூயா. நன்மையா திருப்தியாவீங்களா? ஆண்டவங்களை ஆசீர்வதிப்பா நம்புறீங்களா? ஆண்டவர் உங்களை உயர்த்துவார் நம்புறீங்களா? உன் ஜனங்களுக்குள்ள பேர்பட்டவளா இருப்பீங்க நம்புறீங்களா? நீ யார்கிட்டே போய் நியாயம் சொல்ற நிலைமையில உன்னை வைக்க மாட்டாரு. பல பேருக்கு நியாயம் தீர்க்கிற நிலைமையில தான் உன்னை வைப்பாரு. ஆமே ஆமே. பஞ்சாயத்து தலைவர்களா தான் வைப்பாரு, பஞ்சாயத்துல போய் நிக்க வைக்க மாட்டாரு. ஆமே. அப்படியாய் கர்த்தர் உயர்த்துவார். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்களா? கர்த்தர் செய்வார். ஆனா 2 கண்டிஷன். முதலாவது, ஆண்டவருக்கு பயப்படணும். 2வது, ஆண்டவர் நம்பணும். நம்பணும்னா எப்படி நம்பணும்? இதுவரை இல்லாத அளவுக்கு நம்பணும். ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் நடத்துவார். இந்த நம்பிக்கை உடையவர்கள் ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை நன்மையினால் திருப்தியாவேன். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அதை முடிச்சோம் பண்ணலாமா? ஆண்டவரை நோக்கி பாருங்களேன், கர்த்தரை நோக்கி பாருங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க. நன்மையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருங்க, நன்மையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருங்க. நீ ஆண்டவரை பயப்படாம இருக்கிறியா? பாவ வாழ்க்கையில இருக்கிறியா? எகிப்து மேல ஆசையா இருக்கிறியா? எகிப்து மேல நிறைவா இருக்கிறியா? பழைய வாழ்க்கை மேல உனக்கு ஒரு பார்வை போய்கொண்டே இருக்குதா? இன்னைக்கு மனம் திரும்பி ஆண்டவரத்துல வா. ஆண்டவரத்தை கேளு, இயேசுவே என் வாழ்க்கையை மாத்துங்க, நான் நம்புறேன் ஆண்டவரே, நம்புவேன் உங்களை முழு நிச்சயத்தோடு, முழு மனதோடு நான் உன்னை நம்புவேன் ஆண்டவரே. நம்புவேன், 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 நம்புவேன் ஏசப்பா, நம்புவேன், நம்புவேன். பயந்து காரியங்களை நடப்பிப்பேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. ஆமென்.